கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று மே மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாகி இருக்கிறது. நமக்கு தேவனுடைய மகிமை விளங்கணும் இல்லையா? கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். ஒரு காரியத்துல தேவனுடைய கரம் வெளிப்படணும், அவருடைய கரம் பலமாய் அற்புதத்தை செய்யணும், அவருடைய மகிமையான காரியங்களை செய்யணும் அப்படின்னு நம்ம விரும்புறோம். ஆனா அந்த மகிமை எப்போ வெளிப்படும் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய கிருபை உண்டாயிருக்கணும். அவருடைய கிருபை பெருகும் பொழுதுதான் அவருடைய மகிமை வெளிப்படுகின்றது. அப்ப கிருபை பெருகணும். அப்ப கிருபை எப்படி பெருகும்? அப்போ அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும். அருமையாக நமக்கு இந்த ஃபார்முலா எல்லாம் அழகா வேதத்துல அழகா எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ தேவனுடைய மகிமை காணணும் அப்படின்ட்டு வாஞ்சிக்கிற நம்ம அழகாய் நமக்கு வழியும் சொல்லி கொடுக்கப்படுகின்றது. கிருபையை பெருக செய்யுங்க. கிருபையை பெருக செய்யறதுக்கு அநேக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஈஸியான ஒரு மெத்தட் தான். நல்லா பாருங்களேன், மழை பெய்யுது பாருங்க. மழை வானத்துல இருந்து மழை பொழியுது. ஆனா அந்த மழை தன்னால எப்படி பெய்ய முடியும், எப்படி பொழிய முடியும்? மேகங்கள் எல்லாம் கூடி வரணும். தண்ணீர் நிறைந்த மேகங்கள், கார் மேகம் போல அப்படி கூடி வரும் பொழுதுதான் அது மழையாக நமக்கு கீழே பெய்கின்றது, பொழிகின்றது. நம்ம மழை தண்ணீரினால் நம்ம ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்கின்றோம். அப்ப அந்த கார் மேகம் தானாய் கூடி வருவதில்லை. அதற்கு காற்று அடிக்கணும். சரியான காற்று சரியான இடத்துல அடித்து அந்த நீர் நிரம்பி அந்த மேகங்களை எல்லாம் அதை அப்படி கூட்டி சேர்க்கணும். பாருங்களேன், அது கூட்டி சேர்ந்து ஒன்றாய் கூடி வரும் பொழுது அது எந்த இடத்துல அப்படி அழகாய் கார்மேகம் திரண்டு நிற்கின்றதோ அந்த இடத்துல அருமையான மழை தண்ணீர் கீழே நமக்கு கிடைக்கின்றது, மழை பொழிகின்றது. பிரியமானவர்களே, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். இந்த பள்ளத்தாக்கு எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லப்படுகிறது. பார்த்தீங்களா? அப்ப காற்று இருந்தாதான் மேகங்கள் திரண்டு வரும், அப்போதான் மழை பெய்யும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட கர்த்தருடைய மகிமை மழையாக வெளிப்பட வேண்டும். அவருடைய கிரியைகள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில மழை போல அப்படி பொழியணும்னா நம்ம கிருபைய கார் மேகம் போல நம்ம சேர்த்து வைக்கணும். பிரியமானவர்களே, இந்த கிருபை ஒரு நாள்ல 2 நாள்ல நமக்கு நம்ம சேர்த்து வைக்க முடியாது. வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டே அதை சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் அப்படி நம்ம மகிமை வெளிப்படணுங்கிற ஒரு நேரத்துல நம்ம லாசருவினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். மார்த்தாள் மரியாளுடைய காரியங்களை பார்க்கின்ற அவர்கள் 3 பேரும் கூட ஆண்டவருடைய பாதத்துல ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு இயேசு மகாராஜாவை வீட்டிற்கு செல்லும் பொழுதெல்லாம் அவரை கரிசனையோடு அவரை பராமரித்து அவரை விசாரித்து அவருக்கு உணவு கொடுத்து அவருக்கு அன்பு பாராட்டினதை நம்ம பார்க்கின்றோம். அந்த லாசருவின் குடும்பமானது இயேசுவுக்கு அன்பான குடும்பமாக அந்த நாட்கள்ல இந்த பூமியில இருந்தாங்க. அப்படியே அவங்க இருந்து வரும் பொழுது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கிருபையை சேர்த்து வைக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் லாசரு மரித்து போயிட்டாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க சேர்த்து வைத்த கிருபை எல்லாம் அப்படியே திரண்டு நிற்குது. ஆண்டவர் நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பா என்று சொல்லி அற்புதம் செய்யறாரு. தேவ மகிமை வெளிப்படுகின்றது. பாத்தீங்களா? இப்ப இன்னைக்கும் கூட உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் கூட நீங்க காத்திருந்து ஜெபம் பண்ணலாம். தேவனுடைய மகிமை வெளிப்படணும்ட்டு நீங்க போராடலாம். என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் பிரயாசப்படலாம். ஒரு காரியம் நடப்பதற்கு, உங்க குடும்பத்துல ஒரு அற்புதம் நடப்பதற்கு, வியாதி நீங்கணும், அல்லது திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, திருமணம் நடக்கணும், உங்க வீட்டுல பிள்ளைகள் படித்திருக்கலாம், அல்லது நீங்களே வேலைக்காக ப்ரமோஷனுக்காக அல்லது வேற ஒரு கம்பெனில இதை விட நல்ல சம்பளம் உள்ள வேலை கிடைக்கணும், இப்படிலாம் நீங்க காத்திருக்கலாம், முயற்சி பண்ணலாம். அதுல உங்க தேவனுடைய கரம் வெளிப்படணும்னு நினைக்கலாம். ஒரு நல்ல வீடு கட்டணும். எத்தனையோ வருஷமா வாடகை வீட்டுல இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், நல்ல ஒரு வீடு கட்டணுமே என்று வேதனைப்படுறீங்க. அப்போ கர்த்தருடைய மகிமை அதுல விளங்கணும்.
இப்படியெல்லாம் ஏராளமான எதிர்பார்ப்புகள் இருக்குது. எல்லாவற்றிலும் தேவனுடைய கரமே இறங்கணும். இப்போ நமக்கு ஒரு வழி சொல்லி கொடுக்கின்றார். நீங்க கிருபையை பெருக்குங்க உங்க வாழ்க்கையில. அநேகருடைய ஸ்தோத்திரங்கள் பெருகுனா உங்களுக்கு கிருபை பெருகும். ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க தனியா நின்னு போராடி போராடி ஜெபம் பண்ணி ஸ்தோத்திர பலி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்க குடும்பமாக சேர்ந்து சொல்ல ஆரம்பிங்க. குடும்ப ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. எத்தனை பேர் உங்க குடும்பத்துல இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவையாயிலும் குடும்ப ஜெபம் பண்ணி கைத்தட்டி பாட்டு பாடி நல்ல ஸ்தோத்திரங்களை செலுத்தி அப்படி நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே வாங்க. இப்போ ஒரு முக்கியமான காரியம்னா, நீங்க உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய உங்களுக்கு அருமையானவர்களை நீங்க சேர்த்து கொள்ளுங்க. உங்க குடும்பத்தினர், உங்கள் உறவினர்கள், உங்கள் நண்பர்கள், அவர்களையெல்லாம் உங்க குடும்பத்துல ஒரு முக்கிய காரியம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா அவங்களையெல்லாம் நீங்க குறிப்பிட்ட நாட்களுக்கு எங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க என்று சொல்லி நீங்க சொல்லலாம். அப்போ தேவ கிருபை பெருகும். அப்போ நீங்கள் எதிர்பார்த்திராத நேரத்துல அவருடைய மகிமை வெளிப்படும். பிரியமானவர்களை, விசேஷமாக நம்முடைய ஆசீர்வாத டிவி ஊழியத்திற்காகவும் கூட நாங்க அடிக்கடி சொல்லுவோம், 300 ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் ஏறெடுங்கள் என்று சொல்லி. அநேகருடைய ஸ்தோத்திரங்கள் பெருகும் பொழுது டிவி ஊழியத்துல கிருபை பெருகும். அந்த கிருபை பெருகுவதினாலே தேவ மகிமை வெளிப்படுகின்றது. மகிமை வெளிப்படும் பொழுது கர்த்தருடைய கரமானது அற்புதங்களை செய்கின்றது, ஜனங்களை தொடுகின்றது, ரட்சிக்கின்றது. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கின்றார். பிரியமானவர்களே, இந்த ரகசியத்தை, இந்த உண்மையை இன்றைக்கு நீங்க புரிந்து கொண்டீர்கள் என்று எண்ணுகின்றேன். எனவே நீங்க ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. அநேகருடைய ஸ்தோத்திரம், அதனோடு கூட அநேக ஸ்தோத்திரங்கள் என்று கூட அதை நம்ம சேர்த்து கொள்ளலாம். ஏதோ ஒரு நாள் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்புறம் ஆண்டவரை துதிக்க மறந்து உட்காராதீங்க. ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் பண்ணி அநேக ஸ்தோத்திரங்களினால நீங்க கிருபையை நீங்க பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டுமானால் ஆண்டவரே, கிருபையை நாங்கள் சேர்த்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆண்டவரே, அநேகருடைய ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே கிருபையை பெருக்கும் என்று எழுதியிருக்கிறதே. குடும்பத்துல ஒரு நபர் 2 நபர் என்று அல்ல, குடும்பம் முழுவதுமாக உம்மை துதிக்க ஆராதிக்க கிருபையை ஆண்டவரை சேர்க்க உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.